இன்னைக்கு பிக் பாஸ்ல டபுள் எலிமினேஷன். அதில ரொம்ப ஹாப்பி. ஆனா எலிமினேட் ஆனது பார்த்தீங்கன்னா, ஆதிரை அண்ட் எஃப்ஜே. எஃப்ஜே எலிமினேட் ஆனது வெரி வெரி ஹாப்பி. ஏன் ஆதிரை? ஆ ஏன் ஆதிரை ஒரு ஒரு வாட்டி எலிமினேட் ஆகுறாங்கன்னு தெரியல. அந்த பொண்ணு உண்மைய தானே பேசுது. கரெக்ட்டா பேசுறவங்க தான் எலிமினேட் பண்றாங்க. இப்போ இதில வந்து ஆதிரை எலிமினேட் ஆனதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்ல பார்த்தோம்னா, வர கண்டஸ்டன்ட்டோட பேரண்ட்ஸ் வந்து 24 ஹார்ஸ் வந்து ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்து சான்ஸ் கிடைச்சது. அது வந்து நம்ப ஆதிரைக்கு தான் கிடைச்சது. இப்போ ஆதிரை வந்து எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னா, திருப்பி வந்து மிச்சம் இருக்கிறது வந்து கனி, கம்ருதீன், அப்புறம் வந்து பார்வதி. ஐயோ! நான் போன வீடியோல தான் சொன்னேன். நல்ல வேளை இவங்க ஜெயிச்சாங்க. பார்வதி வந்து ஜெயிக்கல அப்படின்ட்டு. தே ஏன்னா, அந்த 24 ஹவர்ஸ் வந்து அவங்க ஃபேமிலி வந்து ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா, அது என்ன டாபிக் போகும்? ஏற்கனவே அந்த 2 ஜோடி அந்த 2 பேர பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. அப்படியே ஒரு லிமிட்ல இருந்தா எல்லாமே பிடிக்கும். ஓவர் த லிமிட் போறாங்க அவங்க. சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது அவங்கள பார்த்தா. இதில வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த மாரி கமருதீன், பார்வதியோட ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேச போறாங்க. வெளில எப்படி பேசுறாங்க, அத பத்தி தான் பேச போறாங்க. அது ரொம்ப காண்டா இருக்கும். ஃபுல்லா அதே காமிச்சா. எனக்கு இது என்னன்னா கனி ஜெயிச்சா ஐ அம் வெரி ஹேப்பின்னு நெனைக்கிறேன். பார்ப்போம் எனக்கு திருப்பி வந்து அந்த குச்சி கேம் வந்து விளையாடுவாங்கன்னு நெனைக்கிறேன். அதே மாரி ஆதிரை போனதுக்கு அந்த வீட்ல என்ன நெறைய பேரு வெளில போறதுக்கு என்ன சொல்றது? டிசர்வா இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்வதி, சரி பார்வதியாச்சும் விடுங்க. ஏதோ கன்டென்ட்டாவது குடுக்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு சபரி வந்து ஒண்ணுமே பண்றதில்ல. சபரி அப்படின்ற ஆள் இருக்காங்கன்ட்டு கொஞ்சம் சபரிய பார்த்தா சபரி கேம்ல இருக்கார்ல அப்படி வந்து தோணுது. ஆ சரி பார்வதி, இந்த சபரி இவங்களெல்லாம் தூக்காம எதுக்கு ஒரு நல்ல பொண்ணு மீன்ஸ் கரெக்ட்டா பேசுவா. ஆதிரை வந்து எனக்கு பிடிக்கும். அவ சொல்ற பாயிண்ட் எல்லாமே கரெக்ட்டா தான் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும். பட் அதே சமயம் எஃப்ஜே எலிமினேட் ஆனதுல வெரி, 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 வெரி ஹாப்பி. அந்த எஃப்ஜே எப்பயோ எலிமினேட் ஆக வேண்டியது. சும்மா எது சொன்னாலும் ஓகேண்ணா, சரிண்ணா அப்படி சொன்னா உடனே விட்டுருவாங்களா? போடா. அவன் எலிமினேட் ஆனது ரொம்ப சந்தோஷம் தான். சரி ஓகே கைஸ். உங்க கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. பார்ப்போம். யாரோட எந்த கண்டஸ்டன்ட்டோட பேரண்ட் வந்து 24 ஹவர்ஸ் வந்து தங்குறாங்க பிக் பாஸ் வீட்ல அப்படின்றது. அதான் சொன்னேன் கனியா இருந்தா ஐ அம் வெரி ஹாப்பி. பார்வதி, கமருதீன் இருந்தா ஹாப்பி இல்ல. லெட்ஸ் சி.